ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அன்றாட சமையலில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி தான் கத்தரிக்காய். கத்தரிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சரியான முறையில் சமைச்சு சாப்பிட்றப்ப கத்தரிக்காய் இருக்குல்ல, அது நம்மளோட உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல காய்கறியாக இருக்கும். கத்தரிக்காய் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஊதா, பச்சை, வெள்ளை அப்படின்னு பல நிறங்கள்லையும் பல வடிவங்கள்லையும் கிடைக்குது. குறிப்பாக ஊதா நிற கத்திரிக்காயில் தோலில் அந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை நிறமிகள் அதிகமாக இருக்குது. கத்தரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, அதை எப்படி சமைச்சு சாப்பிடலாம், யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? நல்ல செரிமானத்துக்கு கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் அப்படிங்கிறது நார்ச்சத்து மிகுந்த ஒரு உணவு தாங்க. உணவில் போதுமான நார்ச்சத்து இருந்துச்சுன்னா குடலோட இயக்கத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவும். கத்திரிக்காயோடையே கீரைகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து கிடைச்சிரும். திடீர்னு அதிக அளவு நார்ச்சத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு வயிறு உப்புசம், அசௌகரியம் இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடலாம். அளவோட கத்திரிக்காய் எடுத்துக்கிறப்ப செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் தரதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயோட முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தாங்க. கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை நீக்காமல் சமைக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். எல்லா கத்திரிக்காய் வகையிலையும் ஒரே வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக ஊதா நிற கத்திரிக்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படியே கிடைக்குங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் தண்ணீர் சத்து அதிகமாகவும் கலோரியை ஒப்பிட்டு பார்த்தோன்னா குறைவாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் வயிறு நிறைந்த உணர்வை கொடுத்துரும். அதனால அதிக கலோரி இருக்குல்ல, அந்த ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. அதனால ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ணிடலாம். கத்திரிக்காய் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக கத்திரிக்காயில் எண்ணெயில் பொரித்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா மொத்த கலோரியும் அதிகரித்து விட்டுரும், உடல் எடையை அதிகரிக்கும். உடல் எடையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெயில் பொரித்த கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்ச கத்திரிக்காய், குழம்பு, கிரில்லு இது மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவும். கத்திரிக்காயை வெறுமனை சாப்பிட்டா மட்டும் உடல் எடை குறைஞ்சிடாதுங்க. அதோடையே உடற்பயிற்சி மேற்கொள்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயில் நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ஊதா நிற கத்திரிக்காயோட தோலில் அந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படிங்கிறது உடலில் உருவாகுள்ள அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகள் தான். கத்திரிக்காய் மட்டும் இதய நோயை தடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. கத்திரிக்காயோடையே நல்ல தூக்கம், அதாவது ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் நைட்டு மட்டும் தூங்குறது, போதுமான தண்ணீர் குடிக்கிறது, 2.5லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, உடற்பயிற்சி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்கிறப்ப அது இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மூளையோட ஆரோக்கியத்துக்கு கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணுன்னா நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வயசானவங்களுக்கு வயசு அதிகரிப்பின் காரணமாக நினைவாற்றல் குறைதல் பிரச்சனை இருக்கும். அவங்களோட பேரை கூட அவங்க மறந்துடுவாங்க, அந்த அளவுக்கு நினைவாற்றல் குறையும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கத்திரிக்காயை கொடுக்குறப்ப அவங்களோட நினைவாற்றல் இன்னும் குறையிறதை தடுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை தர்றதுக்கும் கத்திரிக்காய் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கும் ஏற்ற ஒரு காய்கறி அப்படின்னா கத்திரிக்காயை சொல்லலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயில் பொட்டாசியம் மாதிரியான கனிம சத்துக்கள் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவும். கத்திரிக்காயில் உப்பு அதிகமாக சேர்த்து சமைக்கக்கூடாது. அதோடையே உடற்பயிற்சி செய்கிறப்ப அது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.
சர்க்கரை நோயாளிகள் கத்தரிக்காயை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நார்ச்சத்து உணவில் இருக்குன்னா அது செரிமானத்துக்கு மட்டும் இல்லைங்க, குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனால சமநிலையான ஒரு உணவோட ஒரு பகுதியாக கத்திரிக்காயை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிறது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். சர்க்கரை நோயை கத்திரிக்காய் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அளவோடு எடுத்துக்கிறப்ப உணவு சாப்பிட்ட உடனே சர்க்கரை திடீர்னு உயர்றதை தடுக்கிறதுக்கும் ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல கத்திரிக்காய குழம்பு இது மாதிரி தான் வச்சு சாப்பிடணுமோ தவிர, கத்திரிக்காய அதிக எண்ணெய் ஊத்தி பொரிக்கிறது, கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு சேர்க்கிறது, சர்க்கரை சேர்த்து சமைக்கிறது, இது மாதிரி செய்றப்ப கத்திரிக்காய்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காம போயிரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ஒரு நேர்மறையான ஒரு விளைவையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கத்திரிக்காய் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தான். இருந்தாலும் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா, உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நீங்க கன்சல்ட் பண்ற டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் இப்படி சொல்றது. சருமத்தோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுல கத்தரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஆரோக்கியமான சருமத்துக்கு போதுமான புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், தண்ணீர் இதான் தேவை. இந்த கத்திரிக்காயில இவ்வளவு காம்பவுண்ட்ஸும் இருக்கிறதுனால அது சருமத்தை ஆரோக்கியமாகவும் பொலிவோடு வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கத்திரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயில மாங்கனீஸ் மாதிரியான கனிம சத்துக்கள் இருக்கு. இது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். அதோடையே கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் கே, புரோட்டீன், மெக்னீசியம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. எலும்போட ஆரோக்கியத்துக்கும் எலும்புகளை இரும்பு போல வலுவாக்குறதுக்கும் கத்திரிக்காய்ங்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும். கத்திரிக்காயை நீங்க உணவுல சேர்த்துக்கிறப்ப எலும்பு ஊருக்கு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். கை வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, முதுகு வலிலாம் எலும்புகள் வலிமை இழக்கிறதுனால தான் வருது. கத்திரிக்காயை சாப்பிட்றப்ப அது எலும்புகளை பலப்படுத்திடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கத்தரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயில் நிறைய தாவர சேர்மங்களும் விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் இருக்குது. நோய் எதிர்ப்பு அமைப்பு நல்லா செயல்படுறதுக்கு கத்திரிக்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்திரிக்காயோடையே புரதம் நிறைந்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறப்ப வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கத்திரிக்காயை எப்படி சமையலில் பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் மசாலா, கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காய் பருப்பு குழம்பு, கத்திரிக்காய் சாதம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் ஆயில் மட்டும் கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ தான் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அப்படியே போய் சேரும். ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு கூட்டுலையும் எண்ணெய் கம்மியாக பயன்படுத்துறது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். யாரெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? பொதுவாக கத்திரிக்காய் அப்படிங்கிறது சாதாரண உணவாக பலருக்கும் ஏற்றதாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி எடுத்துக்கிறப்ப அது அமிர்தமும் நஞ்சா மாறும். அளவோடு சாப்பிட்றப்ப அது நல்ல பலனை தரும். கத்திரிக்காய் சாப்பிட்டா சிலருக்கெல்லாம் அரிப்பு, வீக்கம், சுவாச சிரமம், அலர்ஜி இதெல்லாம் வரும். நீங்களும் சிறுநீரக நோயாளிகள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.